அதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எப்படி அந்த மர்டர் பண்றாங்க? ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட கண்டுபிடிக்க கூடாதான் எப்படி நடந்துச்சு. நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்ல சொன்னது தப்பு இல்லை, சில நேரத்தில் தப்பாயிடும். அப்ப எப்படி இவங்க பண்ணியிருப்பாங்க? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் திறமையில அப்புறம் நம்பிக்கை உள்ளவன் தான் ஜெயிப்பான். 2026 ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. அவர் சொல்லிட்டாரு, அவ்வளவு கான்பிடன்டோட சொல்றாரு. பேசலாம் இருக்கட்டும். பட விழாவுக்கு வந்திருக்காங்கண்ணே. நான் வந்து பேட்டி கொடுக்குற டைம் இல்லை. அவர் நான் வந்து பேட்டி கொடுக்குற டைம் இல்லை. அவர் அதை பற்றி கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம். இந்த திரைப்படத்தை பற்றி கேளுமா? இந்த பக்கம் ஓகேப்பா, ஓகே. நான் வாழ்த்துறது பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாடே உங்களை வாழ்த்துன்னு நான் நினைக்கிறேன். நம்ம என்னுடைய பிள்ளைகள் யாருமே சொல்லலை, அப்படித்தான் நான் சொல்லுவேன். விஜய்க்கு ஒரு அந்த வாய்ப்பும் அந்த பொறுப்பினையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நான் சமீப காலமாக வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும், எந்த சினிமா விழாக்களுக்கும் போகிறதில்லை. ஏன்னா நான் வந்து அதனால தான் இந்த வயசில் இங்கே நின்றுட்டு இருக்கேன். அதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன். அதனால எந்த விழாக்களுக்கும் நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு நான் போகிறதில்லை. இது பகலாக இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் 11:30 மணிக்கு என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. நேற்றே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, என்னை 11 மணிக்கு தயவு பண்ணி விட்டுருங்கப்பா. எப்படி அந்த மர்டர் பண்ணுறாங்க? ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் கூட கண்டுபிடிக்க கூடாதான் எப்படி நடந்துச்சு. நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்ல சொன்னது தப்பு இல்லை, சில நேரத்தில் தப்பாயிடும். அப்ப எப்படி இவங்க பண்ணியிருப்பாங்க? அதுக்கு ஒரு சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இப்படியாப்பட்ட டேஞ்சரோட 3 பசங்க, அவரே பயங்கரமான கிரிமினல். கரெக்டா? என்ன படத்தில் சொல்ற படத்தில். ஆனால் இங்கே நான் குறிப்பாக சொல்லணும், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஆனால் என்னை பேச வைக்குதா? உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. அந்த 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 நம்பிக்கையை ஜெயிக்கும் சார். மனுஷனுக்கு முதல்ல வேணுங்கிறது என்னன்னா நம்பிக்கை. ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். என் வாழ்க்கை அதான். இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெயிப்போம் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்பேன். இந்த வயசுல மனிதனை இயக்கிறதே வந்து அந்த நம்பிக்கை தான்.
எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். எல்லாமே ஒரு 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 பாட்டு கேட்டோம். இதே உணர்வு தான் இருக்கும். அதுதான் நம்ம எனர்ஜி. ஏஜ்ல அப்புறம், எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்புறம், அறிவுல அப்புறம், திறமையில அப்புறம், நம்பிக்கை உள்ளவன் தான் ஜெயிப்பான். 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அவர் சொல்லிட்டாரு. அவ்வளவு கான்பிடன்டோட சொல்றாரு. சாதாரண விஷயம் இல்லை சார். அவங்களாம் நினைச்சாங்கன்னா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க. தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், அந்த நம்பிக்கைக்கு நீங்க உரமா இருங்க. தயவு பண்ணி உங்களை நானும் அவர் சார்பாக கேட்டுக்கிறேன். நான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இப்பத்த ஜெனரேஷன் நாட்டில் ஒரு எழுச்சியை உண்டாக்கணும். இந்த பீரியட்லாம் 80sல நாட்டில் நடக்கிற தவறுகளை தைரியமா நம்ம சொல்லக்கூடிய ஒரே மீடியா சினிமா. ஸோ உங்களை மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்தை நல்லபடியா, ஏன்னா சினிமா வேற வாழ்க்கை வேறன்னு இப்போ யாரும் நினைக்கிறது இல்லை சார். சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. சினிமாவில் என்ன நடக்குதோ அதை நம்மளும் பண்ணலாம். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் கத்தி எடுத்துட்டு போறாங்க இல்லையா? ஸோ நம்மளும் அது சப்போர்ட்டாக இருந்துடக்கூடாது. ஒரு ஒரு எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன். ஏன்னா வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம கையில் இறைவன் கொடுத்துருக்கிற இந்த ஒரு பவர்ஃபுல்லான மீடியா சினிமா, அந்த சினிமாவை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருப்போம் என்று உங்களை எல்லாம் கேட்டு, இது தேவையில்லாத விஷயம், ஆனால் இதுதான். நன்றி, வணக்கம். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், அதை கொண்டு போய் ரீச் பண்ணுற அளவுக்கு கையில் இருக்குது. நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much.